திமுகவினுடைய முன்னாள் பிரமுகர் திமுகவினுடைய பிரமுகர் திரு வி.பி. துரைசாமி தற்போது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் திரு துரைசாமி, நீங்க சொல்லுங்க, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சாத்தியமில்லை என்று மத்திய அரசு தற்போது இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு ஆச்சரியமான பதில், மத்திய அரசாங்கத்தினுடைய பதிலாக இன்றைக்கு இருக்கிறது. ஆச்சரியம் மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களும் இதை எப்படி எதிர்கொள்வது என்று மிகப்பெரிய ஒரு சிந்தனையில ஈடுபட வேண்டிய ஒரு பதிலாக இருக்கிறது. அதாவது இந்த அதிர்ச்சி தரக்கூடிய தகவலை மத்திய அரசாங்கம் பதிலாக தமிழக விவசாயிகள் ஒரு பொழுதும் நினைக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் பொருளாளர் தளபதி அவர்களும் பல மன்றங்களில், சட்டமன்றமும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, நீதிமன்றங்களிலும் சரி, நாங்கள் எடுத்து வைத்த வாதம், கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு பரிகாரம், மேலாண்மை வாரியம் அமைத்திட வேண்டும். மேலாண்மை வாரியத்தின் மூலமாக தான் கர்நாடக அரசை வலியுறுத்தி தமிழக விவசாயிகளுக்கு தேவையான குடிநீரை பெற முடியும் என்ற அந்த நம்பிக்கையிலே தான் மீண்டும் மீண்டும் இதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 6000 கன அடி நீரை திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்ட மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் மேலாண்மை வாரியத்தை அமைத்து உடனடியாக உச்ச நீதிமன்றத்திற்கு தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட பிறகு இன்றைய தினம் அதே உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கம் இது போன்று ஒரு பதிலை தாக்கல் செய்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற 3 அமைச்சர்கள் கவுடாவினுடைய உண்ணாவிரதத்திலே பங்கு பெறுகிறார்கள். சித்தராமையா எடுத்த முடிவுக்கு கட்டுப்படுகிறார்கள். தண்ணீரே தரக்கூடாது என்று முன்னாள் சட்ட அமைச்சர் அவரும் தொடர்ந்து கூறி வருகின்ற நிலையில் எங்களுடைய சந்தேகம் எல்லாம் பிரதம மந்திரி மோடியும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையும் ஒன்றாக இணைந்து தமிழக விவசாயிகளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ என்று எண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சித்தராமையா அவர்களை மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்வது, நாளைக்கு நீங்கள் மத்திய அரசாங்கத்திடம் அணுகி மத்திய அரசாங்கத்திற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருவதாக சொல்லி மத்திய அரசாங்கம் உடனடியாக மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும். மோடி அரசாங்கமும் மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைத்து அதனுடைய எக்ஸ்பர்ட்ஸ் பெயர்கள் எல்லாம் கோர்ட்டிலே தாக்கல் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இது அதிர்ச்சி தரக்கூடியது மட்டுமல்ல, தமிழக விவசாயிகளை மேலும் நிந்திக்கின்ற வகையிலும் மேலும் கஷ்டத்துக்கு ஆளாக்குகின்ற ஒரு செயலாக மோடியினுடைய அரசாங்கம் இருப்பதை கண்டு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மோடி அரசாங்கம் உடனடியாக மேலாண்மை வாரியத்தை அமைக்க உடனடியாக முன்வர வேண்டும், நாளைக்கே முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.